ஸோ எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு லாங் பாட்காஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ எதை பற்றி பேசலான்னு சொன்னப்போ நான் ஒரு பிறகு கூட போட்டிருந்தேன், யூடியூப் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த கோல் பிளே கான்சர்ட் நடந்த அந்த சிஇயோட விஷயம் வந்துட்டு யார் யார் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்பாட்டிஃபைலையும் நான் கோல் கொடுத்துருந்தேன், யூடியூப்லேயும் நான் கோல் கொடுத்துருந்தேன். ஸ்பாட்டிஃபைல வந்து லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் வந்து அந்த கோல் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதை பற்றி பேசலான்னு நினச்சேன். இப்போ பேசலாமான்னு தெரியல, பட் தோணுச்சு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றதே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த இன்சிடெண்ட் பார்த்தப்போ ஓகே இப்படி நடந்திருக்கு, ஓகே ஃபைன். நான் வந்து இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டேன், யாரோ செக் பண்ணியிருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ வந்து அது எனக்கு கொஞ்சம் டாக்ஸிக்காக ஃபீல் ஆக ஆரம்பித்தது அப்படின்னா, எல்லாருமே வந்து அதுலேருந்து மீம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறது, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், அது ஒரு ஃபன்னியான விஷயமா இருந்து அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க, மீம்ஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து வீடியோஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது நார்மல், அது ரொம்ப நார்மலான விஷயம். ஓகே, மோசமான விஷயத்தையும் வந்து மீம் டெம்ப்ளேட்டாக மாற்றலாம், அதை வந்து ட்ரெண்ட் பண்ணலாம், ஓகே. பட் அதை அந்த பர்சனை வந்து பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றப்போ அதை ட்ரெண்ட் பண்ணுறது தப்பு தாங்க. அதுவும் அவங்களோட ரொம்ப பர்சனலான விஷயம் ட்ரெண்ட் ஆகுது, ட்ரெண்ட் பண்ணுறதுன்றது தப்பு தானே. இப்போ நார்மலாக எடுத்துக்கோங்க, இப்போ இந்த மீன் வந்து ஓகே கூகுள்லேருந்து கூட கொஞ்ச நாள் கழிச்சு இதை யாரும் எடுத்து பார்க்க போகிறதில்லன்னு வச்சுப்போமே. யூடியூப்பில் ரீல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, யூடியூப்பில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ட்விட்டரில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா லைப்ரரி. எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் போய் பார்த்தாலும் அந்த வீடியோஸ் அங்கே இருக்கும், அதை வந்து ஒருத்தங்க டெலீட் பண்ணுற வரைக்கும். இன்கேஸ் அந்த வீடியோவை நம்ம சொல்கிற அந்த சிஇஓ போட்டிருந்தாருன்னா அவர் டெலீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அங்கேருந்து போக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் மற்றவங்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, ஓகே. இன்ஸ்டாவில் கூட யாரும் சர்ச் பண்ணி அதை எடுக்க போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். ட்விட்டர்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்ட ட்விட் வந்துட்டு எடுத்து ஒருத்தவங்க நீ இப்படி தாண்டா இருந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும் அவன் போட்டு 10 வருஷம் ஆயிருக்கும், அதில் வந்து அவன் எவ்வளவோ அதுலேருந்து எவால்வ் ஆகிருப்பான். ஏன் அந்த ஒப்பீனியனை கூட அவன் மாற்றிருப்பான், அவன் திருந்திருப்பான், என்ன சொல்கிறது, என்னவோ அவன் வந்து எவால்வ் ஆகிருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனை போட்டு அடிக்க வேண்டியது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படி தானடா இருந்தேன். எல்லாருமே அப்படி தாங்க இருப்பாங்க, எல்லாருமே கிரிஞ்சாக இருந்து எவால்வ் ஆவாங்க தானே. அந்த எதுக்கு சொல்ல வரணும்னா, இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறதுக்கும் மற்றவங்களாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் இது வழியே இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவனாவது தோண்டி எடுத்து தேவையில்லாமல் பேசுவான், பண்ணுவான். இது வந்துட்டு அவரை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபெக்ட் பண்ணது, அவங்களோட குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணது. நினச்சி பாருங்க, அந்த பசங்களை வந்துட்டு எவ்வளோ கலாய்ப்பாங்க. இப்போ எல்லாம் குட்டி குட்டி பசங்க பார்க்கும்போது, இந்த பசங்கள்லாம் வளர்றப்போ அவங்க அப்பாவை பற்றி ஃபுல்லாக தெரிகிறப்போ, அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறப்போ, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த வயசில் இருக்கவங்க வளர்ந்து வர்றப்போ அவங்க அதை கிண்டல் பண்ணுவாங்க, புள்ளி பண்ணுவாங்க, நிறைய இருக்கு. அதெல்லாம் அவங்க கடந்து வரணும். அந்த பசங்க இதுலேருந்து இன்னும் எவ்வளோ அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரும். இது வந்து இந்த சோஷியல் மீடியா பர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்க, இப்போ இது ஒரு சேவ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது சீட் பண்ணுறது வந்து கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. சீட் பண்ணுறது வந்துட்டு நான் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ண வரல. அவர் பண்ணது தப்பு தான், அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு ஒய்ஃபு குழந்தைங்க இருக்கும்போது அவர் பண்ணது வந்து தப்பு தான். ஆனால் இந்த தப்பு வந்து அவர் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஆள், எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃப்காக சீட் பண்ணியிருக்கானே இந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ரொம்ப அவரை கார்னர் பண்ணி இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருப்பானா, இவ்வளோ வேலையை விட்டு இந்த பொம்பளை கூட சுற்றிட்டுருக்கானே அந்த மாதிரி சொல்லும் போது நான் என்ன சொல்கிறேன்னா,
அந்த போஸ்ட்டை இன்ஸ்டாவில் பார்க்குறவனும் சீட் பண்ணியிருப்பான். அது சீட்டர், இவன் மோசமானவன் கமெண்ட் பண்ணுறவனும் சீட் பண்ணியிருப்பான். அதை வந்துட்டு லைக் பண்ணுறவன் சீட் பண்ணியிருப்பான். அதை பற்றி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறவன் சீட் பண்ணியிருப்பான். இதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது? நான் வந்து எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது? ஏன் அவங்களாம் அவங்க தைரியமாக அது செய்கிறாங்கன்னா, அவங்க யாரும் மாட்டல, அவங்க யாரும் கேமரா முன்னாடி மாட்டல. அப்படி மாட்டினாலும் அது ட்ரெண்ட் ஆகாது. பிகாஸ் தே ஆர் நார்மல் பீப்புள். இல்லை, ஒரு பப்ளிக். அவங்க மாட்டினா அவங்க வீட்டில் தெரியும், அவங்க சண்டை வரும், அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. யாரும் அதை கொண்டாட போகிறதில்ல, யாரும் அதில் மீன் பண்ண போகிறதில்ல, யாரும் அதில் ரீல்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள டேக் பண்ண போகிறதில்ல. எந்த நியூஸ் சேனலும் வந்து இதை வந்து நியூஸாக பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல. அவர் வந்து ஹீ ஹேஸ் கெட் காட் இன் 4Kன்றதுனால அவர் ரொம்ப மோசமானவர், ரொம்ப தப்பானவர்ன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடில்லை. எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். ஏன் அவரை போட்டு மட்டும் அடிக்கிறீங்க? அந்த ஹெச்ஆர் தப்பு பண்ணலாம், அவங்களும் மேரிட் தானே. ஏன் அவங்கள யாரும் பற்றி பேச மாட்டாங்க? பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஃபேமஸ். அவங்கள பற்றி பேசி யாருக்கும் டிஆர்பி வர போகிறதில்ல, காசு கிடைக்க போகிறதில்ல, சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் கிடைக்க போகிறதில்ல, எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இல்லையா நமக்கு. அவங்க பொண்ணு, அவங்க பாவம். ஓகே, அவங்க பொண்ணு, அவங்க பாவம். நான் வந்து பாவப்படாதீங்கன்னு சொல்ல, பாவப்படுங்க, 2 பேர் மேலேயும் பாவப்படுங்க. 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா? தெரியாமல் பண்ணிட்டாங்க. நான் தெரியாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் தெரியாமல் அவர் கூட வந்துட்டேன், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் கூப்பிட்டாரு, அப்படியே அந்த பொண்ணும் சொல்ல போது அது ஒன்றும் கிடையாது. 2 பேரும் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் தெரியும் மேரிட்னு. 2 பேருமே அந்த டெசிஷன் எடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, தட் இஸ் வியர் சாய்ஸ்லாம். He has a choice to cheat. He took the choice. She has the choice to cheat. She took the choice. 2 பேருக்குமே அந்த சாய்ஸ் இருந்திருக்கு, அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதில் என்னமோ அவங்க 2 பேரும் ஒரு ஊர்லேயே இல்லாத தப்பு பண்ண மாதிரி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிக்காக ஒரு பொண்ணை ரேப் பண்ணி ஹராஸ் பண்ணவனுக்கு ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனை வந்து என்னது ஹியூமன் படி சம்திங் அப்படி ஒரு மனித உரிமைப்படி அவனை வந்து நீங்கள் மன்னிக்கணும், கருணையில் நம்ம வந்துட்டு அவங்கள மன்னிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தரை துன்புறுத்தி செய்கிற அந்த விஷயத்துக்கே இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரு லிவரேஜ் இருக்குது அவங்களுக்கு, அவங்கள மன்னிக்கிறதுக்கு ஒரு மனுஷனாக கன்சிடர் பண்ணி அப்படின்றப்பே. ஆனால் அந்த ஆள் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு, இவங்க 2 பேரும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்றத அவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிற அளவுக்கு இதில் ஒன்றும் கிடையாதுல. நிறைய பேர் இதில் மீன் எப்படி போட்டிருக்காங்கன்னா, This audio was created with podcastle.ai. ஒன்றும் கிடையாதுல. நிறைய பேர் இதெல்லாம் மீன் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த ஒய்ஃபுக்காகையா இவர் சீட் பண்ணார், இவ்வளோ சூப்பராக இருக்க அந்த ஒய்ஃப்காகையா, இவ்வளோ சார்மிங்காக, இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ்க்காகவா இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு. யாருக்கு தெரியும், அவரோட பர்சனல் லைஃப்பில் அவங்களோட ஒய்ஃப் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம், மோசமானவங்களாக இருந்திருக்கலாம், அவரோட எமோஷ்னல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அவங்களோட எமோஷனல் சப்போர்ட் இவருக்கு கிடைக்காம இருந்துருச்சான், மேபி அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருக்கலாம். ஒரு பிக்சரை வச்சு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இவங்களுக்காக தான் இவர் சீட் பண்ணாரோ அப்படின்னு சொல்லிட்டு? அந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியாது இல்லையா. இது எதுவுமே இல்லாமல் நம்ம யாருமே அவங்களுக்கு வந்து ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல. என்னதான் ஆச்சுன்னு அவங்க அந்த ஹெச்ஆர் கிட்ட கேட்டுக்கலாம், என்னதான் ஆச்சுன்னு அந்த ஒய்ஃப்கிட்ட கேட்டுக்கலாம், என்னதான் ஆச்சுன்னு அந்த சிஓ கிட்ட கேட்டுக்கலாம். அல்ல அட்லீஸ்ட் அவங்க பேசுகிற வரைக்கும் நம்ம தியரி பில்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவங்க தானே இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அப்போ அவங்க தானே சொல்லணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி வந்து அசம்ஷன்ஸில் தியரிஸ் பில்ட் பண்ண முடியும்? அண்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இந்த ஃபேமஸ் பீப்புளுக்கு இருக்க ஒரு வரமாக சாபமானு தெரியல. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை வந்து அவங்க பப்ளிக்கு சொல்ல வேண்டிய நிலமையில் அவங்க இருக்காங்க, ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலமையில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும்னா, அவங்க செலிப்ரிட்டி தான், அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் தான்.
எதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க பெட்ரூம்குள்ளே என்ன நடக்குதுன்றதை அவங்க சொல்லணும், அவங்க காட்டணும், அவங்க ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் எதுவும் கிடையாது. அவன் வாழ்க்கை அவன் என்னமும் பண்ணிட்டு போகிறான். அவன் ஹெச்ஆர் கூட இருக்கான், யார் கூடயோ இருக்கான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். நமக்கு எதுக்கு அது? நம்ம அவங்க கெஸ்ட் ரூம் வரைக்கும் தான் நம்ம போகிறதுக்கு நம்ம அலவுடு. அங்கே போய் அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்க ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க பர்சனல் விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு காமன் மேனர் சொல்லுவான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி என்ன நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது அவன் வாழ்க்கை இப்போ கஷ்டமாக போயிடுச்சு. அவன் வயசுக்கிட்டே நேரடியாக மாட்டியிருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. மேபி அவங்க ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். ஓகே, இவருக்கு நம்மளோட லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது, ஓகே லெட் ஹிம் கோ அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். இல்லையா, எப்படியா என்னை விட்டு அந்த பொண்ணு கூட போவான்னு சொல்லி 4 அடி போட்டு சாத்தியிருக்கலாம். இல்லை அவங்க டிவோர்ஸே வாங்கியிருக்கலாம். அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் ஆயிருக்கும். அப்பயும் இந்த நியூஸ் சேனல்லாம் போயிருக்கோம். ஆனால் அது ஒரு ஆர்டிக்கிளாக வந்திருக்கும். அதை யாரும் மீமாக க்ரியேட் பண்ணிட மாட்டாங்க. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்போ இந்த ஆள் ரிசைன் பண்ணிட்டு போய் என்ன சொல்கிறது, இட்ஸ் டோட்டல் மெஸ் இல்லை. இப்போது அவங்க இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறாங்க, நம்ம இதை பற்றி 10 நாளுக்கு அப்புறம் பேச போகிறதில்ல, நம்ம ஃபீல் பண்ண போகிறதில்ல. பட் வி மேட் அண்ட் லைக் வாட் டு சே, ஒரு மோசமான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. அது இப்போ அஃபெக்ட் பண்ண போகிறது அவரையும் அவங்க ஃபேமிலியும் அதில் இன்வால்வ் ஆகிருக்க பீப்புளையும். நம்மளுக்கு அது எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. பட் ஏன் நம்ம அந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த விஷயம் வரும்போது தோணுது என்னென்னா, அந்த கேமராமேன் அதை ஓகே எல்லாரும் காட்டும் போது அவரையும் காட்டிட்டு அவங்க அடுத்த ஆள்கிட்ட போயிருந்தாங்கன்னா, இப்போ பாருங்க சிஇஓ இவங்க கூட இருந்திருக்காங்க அப்படின்றதோட முடிஞ்சிருக்கும். அவர் அந்த ஃபோக்கஸ் பண்ணி அதை காமிச்சு ஒரு கமெண்டேட்டர் அதை கமெண்ட் பண்ணி அதை கமெண்ட் பண்ணும்போது ஹீ இஸ் ஹேவிங் அன் அஃபேர்ன்ற மாதிரி சொல்லி அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு பாருங்களேன். அவங்களோட டிஆர்பிக்காக அவங்களோட வியூவர்ஸ் கவுண்ட் அதிகமாகணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சென்சேஷ்னலான நியூஸ் கிடைக்கணுன்றதுக்காக அந்த 2 பேரோட வாழ்க்கை எப்படி போனாலும் கோபம். என்னமோ இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க, நான் நல்லது பண்ணியிருக்கேன் அவங்க ஒய்ஃபுக்கு நீங்கள் பண்ணது என்ன நல்லது. நான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க, அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் தனியாக சொல்லியிருக்கேன். இல்லை இந்த சிஓட்ட போய் இந்த மாதிரி கன்சர்ட்லலாம் இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, தெரிஞ்சால் என்ன ஆகுறது, இந்த மாதிரி கேமராமேன் பார்த்துட்டாங்க, இப்படி சொல்லியிருந்தால் அது ஒரு வேறு விஷயம். நீங்கள் உங்கள் வியூஸ் கவுண்ட் அதிகப்படுத்தணும். எவ்வளோ ஒரு செல்ஃபிஷாக யோசிச்சிருந்தா அந்த மனுஷன் வாழ்க்கை என்ன ஆனால் என்ன, அவங்க மனுஷன் இல்லை அவங்க ஒய்ஃபு, அந்த 3 பேரோட வாழ்க்கை என்ன ஆனான்றதை விட எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு சென்சேஷ்னலாக ஒரு நியூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு சென்சேஷ்னலான நியூஸ் நடக்கும்போது அதை பேஸ் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு ஆக்சுவலி ஒரு டேர்ம் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி ரிலேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது பண்ணது தப்பே கிடையாது. அது ஒரு பர்சனை அஃபெக்ட் பண்ணுது எமோஷ்னலி. எனிவே அவங்க ஆங்க்ரி ஆகுறாங்க, சேட் ஆகுறாங்க, ஏதோ ஒன்று அது நெகட்டிவாக இருக்கும்போது அது தப்பு தானே. இப்போது இந்த ஒரு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணை ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபேஸ் ஹேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க இதை வச்சு ஒரு ஆட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது நியூஸ் பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ஆட் பெருசாக அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு அந்த பாம்பே ஷேவிங் கம்பெனியோட லோகோ போட்டு என்ன வருதுன்னா, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க,
இது வந்து ரொம்ப நார்மல் ஃபேஷியல் ஹேர் சீர் போடுறதெல்லாம். நீ நீ வந்து இவ்வளோ மார்க் எடுத்துட்ட, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு ஃபீலிங் ப்ரவுட் ஆஃப் இட். இதோட முடிச்சதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இது ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட். ஓகே, அதனால மார்க்கெட்டிங் நடக்குது தான், தப்பு கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக மார்க்கெட்டிங் நடக்குது. நான் எப்படி அவன் போட்டிருக்கணும்னா, அவன் லோகோ எதுவுமே இல்லை, இந்த ஒரு இது மட்டும் போட்டிருக்கான். We are feeling proud of you. It's not shameful to have a facial hairs. You have got so much mark. We are proud of you. அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் லோகோ போட்டு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னது, don't forget to use in case if you want, like don't forget to use our facial chemicals, அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் ஒரு கிண்டலாக, நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், நீங்கள் மறந்துடாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்கு. இது நல்லா யோசிச்சு பாருங்க. இது பாராட்டுற மாதிரி இருக்கா? அஃப்கோர்ஸ் ஹீ டிட் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங், இட்ஸ் ஃபைன், ஓகே. லோகோவோட போட்டு முடிச்சிருக்கலாம், எதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை போடணும்? இது என்ன நல்லா இருக்குல்ல, இதில் நான் பிராண்டிங் பண்ணோம், இதில் நான் மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னு என்ன இருக்கு? அதாவது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறத விட இட் மேக்ஸ் எவ்ரி ஒன் அன்கம்ஃபர்டபுள். என்னடா இவன், இந்த கேம்பெயினை யார் பண்ணது, இதை எவன் உட்காந்து யோசிச்சான், இதை எவன் பிரிண்ட் பண்ணலான்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இதை யாரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அது அந்த பர்சனை எப்படி அஃபெக்ட் பண்ணுறதுன்றது யோசிக்காமல் இந்த மாதிரி நிறுத்தனமாக யோசித்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? ரொம்ப என்ன சொல்கிறது, யாரும் அவன் கூப்பிடு, அவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு எனக்கு தெரிஞ்ச அவன் அப்படின்ற அளவுக்கு கோவப்படுத்துகிற மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதெல்லாம் கூட பரவாயில்லங்க, அந்த பப்ளிக் இருக்கானுங்க பாரு. அடுத்த நாள் இந்த கோல்ட்பிளே கான்செப்டில் ஜனகிட்ட அந்த கிஸ்கம் திருப்பலாம் அதே மாதிரி பண்ணுறானுங்க, அந்த சிஓம் ஹெச்ஆர் மாதிரி. என்ன நிஷால் கூட மனசாட்சி அந்த எங்கீரன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது வந்து ஒரு சைக்கிள். பீப்புள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, பீப்புள் இதெல்லாம் வரவேற்கிறாங்க, ட்ரெண்ட் ஆக்குறாங்க, என்டர்டெயின் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது திரும்பி அதை பண்ணணும்னு தோணும். திருப்பி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த கேமராமேனுக்கும் அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதை ட்ரெண்ட் ஆக்கணும், இதை டெலிகாஸ்ட் பண்ணணுன்றது தான் தோணும். மக்கள் பார்த்து இது செய்வாங்க, மறுபடியும் டெலிகாஸ்ட் ஆகும், மக்கள் பார்த்து இது செய்வாங்க. இது வந்து ஒரு சைக்கிள் தான், இது தள்ளிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு அவங்கள போய் திருத்த முடியாது. நம்ம சொல்லவே செய்யலாம், நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். பட் நம்ம போய் அவங்கள ஒவ்வொரு மீடியா பீப்புளையும் வந்து திருத்திட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சிவிலைஸாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுக்கு ட்ரெண்ட் பண்ணுறீங்க, இது அவங்களோட பர்சனல்னு சொல்லி நம்ம முடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், அடுத்த வாட்டி யாராக இருந்தாலும், இங்கே எவ்வளோ பெரிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் இப்படி பண்ணும்போது அவங்களோட பர்சனல் விஷயம், இதை காமிச்சா இந்த மக்கள் என்ன ட்ரெண்ட் பண்ண போகிறாங்களா, பிடிக்க போதா இது உங்களுக்குன்னு சொல்லி அவங்க அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடுவாங்கல்ல. அதுதான் பண்ணணும். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன், இந்த டெல்லி மெட்ரோ எவ்வளோ கூட்டமாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்மளோட அந்த மெட்ரோ ஓப்பனிங் இருக்குது இல்லையா, அந்த ஏரோ மார்க் இருக்கும், நம்ம அங்கே போய் நிற்கணும் இல்லையா, அங்கே வந்து கூட்டமாக அப்படி கும்பலாக போய் நிற்காம லைன் ஃபார்ம் பண்ணி நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து யாரும் அவங்களுக்கு சொல்லலை, யாரும் வந்துட்டு அவங்களுக்கு இப்படி லைன். This audio was created with podcastle.ai. அவங்களுக்கு சொல்லலை, யாரும் வந்துட்டு அவங்களுக்கு இப்படி லைனில் நின்று போங்க அப்படின்னு சொல்லலை. அவங்களே வந்து இந்த குயிக்க நெரிசல் ஒரு பிரச்சனையாக இருக்குது, லைனில் நின்று போகிறோன்னா ஒரு சைடு நம்ம போனோன்னா இன்னொரு சைடு உள்ளேருந்து வெளியே வரவங்க வருவாங்க, டைம் சேவ் ஆகுது, யாரையும் இடித்து துன்புறுத்தாமல் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்றதும் அவங்களுக்கே தோணிருக்கு. அவங்களே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து யாரும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணல, அவங்களுக்கு இதை பண்ணலன்னா அவங்களுக்கு
என்ன சொல்கிறது, ஃபைன் போட போகிறோம் அப்படின்னு யாரும் சொல்லலை. சர்வேலன்ஸ் கேமரா எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. பட் அவங்க எதுவும் சலான் ரைஸ் பண்ண போகிறதில்ல. அவங்களே அதை யோசித்து அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் ஹவு யூ எவால்வ், ரைட்? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பீப்புள் தான் இதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் மேலே இருக்கவங்க சேஞ்ச் ஆவாங்க. இது இந்த ஹைராக்கி கீழே இருந்து தான். கஸ்டமர்ஸ் ஆர் கிங்ல. பீப்புளுக்கு என்ன பிடிக்குது, பப்ளிக் எது என்டர்டெயின் ஆகுது, அதை தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு இது பிடிக்கலன்னு நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்க அதை தங்கனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு பிடிக்காது, அதை அவங்களால மானிட்டைஸ் பண்ண முடியாது, அதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ இதுதானே ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ எனக்கு இதை பார்க்குறப்போ இதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. இதில் எல்லாருமே இன்வால்வ்டு தான். என்ன சொல்கிறது, இவ்வளோ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கப்போ இல்லை அவர் சீட் தான். நானே சொல்கிறேன், அவர் சீட் பண்ணிட்டு போகிறாரு, அவர் சீட் பண்ணட்டும், அது அவங்க பிரச்சனை. அதையே நீங்கள் பெருசாக பேசி ஒரு பெரிய விஷயமாக்கி அவங்க சீட் பண்ணிட்டு தப்பு தான், அந்த விஷயம் தப்பு தான். பட் நீங்கள் கொடுக்குற இந்த மென்டல் ப்ரெஷர் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். அவன் பர்சனல் லைஃப்பில் அவன் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான். நான் சொன்னல, அவங்க ஒய்ஃப் டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்றதுனால தான் அவர் இந்த டிசிஷனுக்கு வந்திருந்தாருன்னா நீங்கள் மூஞ்சிலாம் தூக்கி இப்போ எங்கே வச்சுப்போம் சொல்லுங்க. ஐயோ பாவம் அப்படின்னு தானே யோசிப்போம். அப்புறமா அந்த பொம்பளையை போட்டுலாம் அடிப்போம். அதையே அவ்வளோ டாக்ஸிக்காக ஆச்சுன்ற விஷயம் அது தானே தெரியும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். ஏன் இதெல்லாம் யோசிக்க மாட்டுறாங்க? அப்புறம் இது ஒன்று, இந்த ரீல்ஸ் மேக் பண்ணுறவங்களாம், அதாவது ஒரு சிஇஓக்கு வேலை பார்த்துட்டு மீட்டிங் பார்த்துட்டு சீட்டிங் பண்ணிட்டு ஒரு ஃபோல் பிளே கான்செப்ட் டிக்கெட் புக் பண்ணி வர்ற அளவுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு இந்த விஷயத்த பண்ண டைம் இருக்குது. உங்களுக்கு ஒருத்தவங்க டைம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நினைக்காதீங்க. இதெல்லாம் இப்படிலாம் மீம்கன் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ இதே கூட நான் நீ ரீலாக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சப்போர்ட்லாம் பண்ணலை, அவள் பண்ண தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் அது அவங்களோட பர்சனல், அவங்களோட சாய்ஸ் அது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சிஓக்கு அந்த சீட் பண்ண பர்சனுக்கு கொடுக்க டைம் இருக்குது, அவங்க ஒய்ஃப்க்கு கொடுக்க டைம் இல்லை. நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, அவர் சீட் பண்ணாது தான் ஓகே. பட் ஒரு மென் ஒரு விமனை லவ் பண்ணுறாங்க, அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் நேசிக்கிறான் அப்படின்னு நினச்சா அவன் எப்படி வேணால் டைம் மேக் பண்ணுவான். அவன் பிஸின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு 1000 ரீசன் இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு டைம் கண்டுபிடிச்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் நினைப்பான். ஏன் அந்த ஒரு நல்ல விஷயமா அதை எடுத்துக்கூடாது? நல்ல விஷயமா எடுத்துக்கூடாதுன்னா அதில் அந்த ஒரு நல்ல விஷயமாவது இருக்குல்ல நமக்கு எடுத்துக்கிறதுக்கு, அப்படி சொல்கிறேன். நீங்கள் சீட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு தான் டைம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு மென்னுக்கு ஒரு விமனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற போது அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான டைமை கொடுக்க அவனுக்கு டைம் இருக்கும், அவன் டைம் மேக் பண்ணிப்பான். அதே மாதிரி இவங்க ஹெச்ஆர் இருக்காங்கல்ல, என்ன சொல்கிறது, ஒரு சிஓ கூட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்க மேரிட், அவங்க கிட்ஸை விட்டுட்டு அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ஷீ இஸ் லாங்கிங் ஃபார் தட்ல ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் எதுவும் கிடைக்காதது இங்கே இவங்க நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, நம்ம மேலே பாசமாக இருக்காங்கன்றப்போ தான் அவங்க வந்திருக்காங்க. நம்ம இது ஃபுல்லாகவே வல்கராகவே பார்க்க முடியாது இல்லையா. நம்ம இதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கலாம், ஆனால் இதை மட்டும் வேணால் எடுத்துக்கலாம். 2 பேருக்குமே ஒரு நீடு இருக்குது. மென்னுக்கு ஒரு நீடு இருக்குது, விமனுக்கு ஒரு நீடு இருக்குது. மென்னுக்கு அந்த நீடை யார் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்களோட விமன். விமனுக்கு அவங்களோட நீடை யார் சால்வ் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களோட மென். அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி அவங்கள லவ் பண்ணுறது, அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி அவங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி அவங்கள கேர் பண்ணிக்கிறது. எல்லாரும் லவ் பண்ணுவாங்க தான்.
நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம கேட்குற மாதிரி யார் நமக்கு அதை தராங்களோ அவங்க தானே நம்ம சூஸ் பண்ணுவோம். இட்ஸ் ஜஸ்ட் தட் சிம்பிள் ரைட். கல்யாணம் ஆயிட்டனால அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்க முடியாதுன்ற இது கிடையாது. அவங்க ஒன்றும் 18 வயசுக்கு கீழே இருக்கலையே. அவங்களாம் நம்மளை விட பெரியவங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. வை வி கான் ஜஸ்ட் அக்செப்ட் தட் ஓகே நான் அது நான் அது லவ் சுமூகமான காதல் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. பட் அது அவங்களோட டெசிஷன். அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இட்ஸ் ஃபைன் தியர் லைஃப். விட்டுருங்க, அவங்க நிம்மதியாக இருக்க விடுங்க. அவங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அவ்வளோதான் இதோட விஷயம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறதுலாம் வந்துட்டு பெருமையும் கிடையாது. இதை இன்னொருத்தங்கிட்ட போய் பேசிட்டு பாரு நீ இந்த ஹெச்ஆர் எவ்வளோ மோசமானவன், அந்த சிவா எவ்வளோ மோசமானவன், இப்படி அவங்க ஒய்ஃபுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஏன் வந்து க்ளோரிஃபை பண்ணுறீங்க? ஒய்ஃப்னா தப்பே பண்ண மாட்டாங்களா? கல்யாணம் ஒன்று ஒய்ஃப்னா என்ன குடும்ப குத்து விளக்குனா அப்படியே தான் இருப்பாங்களா? அவங்களாம் எதுவும் தப்பே பண்ண மாட்டாங்களா? அது எப்படி அந்த அஃபேர் வச்சுக்கிறவங்க மட்டும் ரொம்ப தப்பானவங்க, அந்த ஒய்ஃப் தப்பானவங்களாம் இருக்க மாட்டாங்க? நமக்கு என்னங்க தெரியும்? அவங்க ஒரு அஃபேரில் கூட இருந்திருக்கலாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்க மாட்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஓகே, நான் சொன்னேன் எல்லா விஷயமும் இல்லை அவர் 100% சீட் பண்ணியிருக்காரு தான். நீ சொல்கிற எந்த பெர்ஸ்பெக்டிவுமே வந்து ரொம்ப கம்மியான ப்ராபபிலிட்டி. நான் ஏன் அதை எடுத்துக்கணும்? நீ எடுத்துக்காத. அதுதான் உண்மையாக இருக்கட்டும். அவங்க வேணும்னே தான் அப்படி பண்ணலாம் அப்படின்றது உண்மையாக இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயத்த என்கரேஜ் பண்ணாதீங்க, ட்ரெண்ட் பண்ணாதீங்க, ரீல்ஸ் போடாதீங்க. என்ன சொல்கிறது, அவங்கள வந்து மென்டலாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணாதீங்க. தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். அவங்களுக்கு ஒரு தனி லைஃப் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு போஸ்ட் பண்ணி ட்வீட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு, உங்கள் லைஃப் பார்க்குறதுக்கு. அவங்க லைஃப் பார்க்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வருது. We are creating a difficult environment to them to survive. அவங்களுடைய டே டு டே லைஃப் அதை பாதிக்குதுன்னா அதை பண்ணாதவங்க. அவ்வளோதான். சரி, ஓகே, பாய். இதெல்லாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு கீழேயும் நான் ஒரு போல் வந்து போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட். This audio was created with Podcastle.ai.